ஹலோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். இன்றைக்கி எந்த ரெசிபி பார்க்க போகிறேன்னா வெண்டங்காய் புளிக்குழம்பு தான். நல்லா எண்ணெய் மிதக்க மிதக்க நல்லா புளிப்போடையும் காரத்தோடையும் நல்லா வறுத்த எடுத்த நல்லா மசாலா போட்டு செம்ம டேஸ்ட்டாகவும் சூப்பராகவும் இருக்கும். நல்லா சுடு சாதத்தில் இது கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். இந்த ரெசிபியை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த ரெசிபிக்கு 2 கட்டி பூண்டு எடுத்துக்கோங்க, 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை எடுத்துக்கோங்க, 4 பெரிய சைஸ் தக்காளி எடுத்துக்கோங்க, 1/4 கேஜி வெண்டங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறம் 4 பீசஸ் தேங்காய் எடுத்துக்கோங்க. கொஞ்சமாக கொத்தமல்லி கருவேப்பிலை எடுத்துக்கோங்க. பேனில் 100 ml சமையல் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. நான் கோல்டு வினர் யூஸ் பண்ணியிருக்கேன். எண்ணெய் நல்லா சூடானதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் கடுகு சேர்த்துக்கோங்க. கடுகு நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் சேர்க்கறதுனால நம்மளுக்கு சீக்கிரமாகவே ஜீரணம் ஆகும். அதே சமயத்தில் இது ரொம்ப நல்லா வாசனை கொடுக்கறதுனால நீங்கள் ஏதாவது குழம்பு பண்ணால் நீங்கள் ஜீரகம் சேர்த்துக்கோங்க. ஜீரகம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் நம்ம வெங்காயத்தை சேர்த்துக்கலாம். வெங்காயத்தை நல்லா வதக்கிக்கோங்க. வெங்காயத்தை இந்த அளவுக்கு நல்லா வணங்கினதுக்கப்புறம் தக்காளி சேர்த்துக்கலாம். தக்காளி சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. தக்காளியை நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் 4லேருந்து 5 கொத்து கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலை போட்டதுக்கப்புறம் 1/2 டேபிள் ஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க. உப்பு சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்ம தக்காளியில் உப்பு சேர்த்துருக்கனால தக்காளி சீக்கிரமாகவே வதங்கிடும். இதனால தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். தக்காளி நல்லா நைஸ் ஆகி இதேமாரி எண்ணெய் நல்லா மிதந்து வந்ததுக்கப்புறம் பூண்டு சேர்த்துக்கோங்க. ஏன்னா ஃபஸ்ட்டே பூண்டை சேர்த்துட்டா சீக்கிரமாகவே வெந்துடும் பூண்டு. அதனால இந்த டைமில் சேர்த்துருக்கோம் நம்ம. பூண்டு சேர்த்ததுக்கப்புறம் நம்ம வீட்டு மிளகாத்தூளை சேர்த்துக்கோங்க. இதை 1/2 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கோங்க. சேர்த்ததுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அந்த எண்ணெயிலே நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா மிக்ஸ் பண்ணதுக்கப்புறம் ஒரு சின்ன லெமன் சைஸ் புளியை நல்லா கரைச்சி அந்த தண்ணியை சேர்த்துக்கோங்க. இது 1 லிட்டர் தண்ணி சேர்த்துருக்கோம் நம்ம இப்போது. நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதே மாதிரி நல்லா குழம்பு கொதித்ததுக்கப்புறம் நம்ம தேங்காவை எடுத்துருக்கோம்ல அதை நல்லா பேஸ்ட் பண்ணி அந்த பேஸ்ட்டை இதில் சேர்த்துக்கோங்க. பேஸ்ட்டை சேர்த்ததுக்கப்புறம் ஒரு அரை கிளாஸ் தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. இது மிக்ஸி ஜார்லாம் கழுவி அதில் தண்ணி சேர்த்து அந்த தண்ணியை இதில் சேர்த்துக்கோங்க. தேங்காய் பேஸ்ட் சேர்த்ததுக்கப்புறம் ஒரு கொதி வந்ததுக்கப்புறம் வெண்டங்காய் சேர்த்துக்கலாம். ரொம்ப பேர் எண்ணெயில் ஒரு தடவை வதக்கி அதுக்கப்புறம்தான் வெண்டங்காயை சேர்த்துருக்காங்க. நாம் அப்படி சேர்க்கணுன்னு அவசியம் இல்லை. இதை நம்ம பச்சையை சேர்த்தாவே ரொம்ப வாசனையாகவும் ரொம்ப டேஸ்ட் ஜாஸ்தியாகவும் இருக்கும். இதேமாரியே சேர்த்துக்கோங்க. வெண்டங்காய் போட்டதுக்கப்புறம் நல்லா ஒரு தடவை கிண்டி விட்டுட்டு அடுப்பை கொஞ்சம் லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க. லோ ஃப்ளேமில் வச்சு ஒரு 10 நிமிஷம் நல்லா கொதிக்க வச்சுக்கோங்க. கொதிக்க வச்சதுக்கப்புறம் ஒரு தடவை பாருங்கள் நல்லா வெண்டங்காய் வெந்திருக்கான்னு.
நல்லா வெந்திருந்தா அடுப்பை வந்து ஆஃப் பண்ணிக்கலாம். நல்லா 10 நிமிஷம் கழித்து வந்து இதேமாரி எண்ணெய் நல்லா மிதந்து வந்துடும். கடைசியில் வெண்டகம் வந்து வெந்ததுக்கப்புறம் நம்ம ஆல்ரெடி கொத்தமல்லி வச்சுருப்போம்ல, ஒரு கையளவு வந்து கொத்தமல்லி சேர்த்து நல்லா ஒரு தடவை மிக்ஸ் பண்ணி மூடி வச்சிடுங்க. ஏன்னா இது வந்து கொத்தமல்லி சேர்த்ததுக்கப்புறம் மூடி வச்சுட்டா இன்னும் ரொம்ப நல்லா வாசனையாகவும் இருக்கும், இன்னும் ரொம்ப டேஸ்ட்டாகவும் இருக்கும். நம்மளோட வெண்டங்காய் புளிக்குழம்பு ரெடி ஆகிடுச்சு. நல்லா எண்ணெய் மிதக்க புளிப்போடையும் காரத்தோடையும் நல்லா ஹோட்டல் ஸ்டைலில் ரெடியாக இருக்குது. நாங்கள் சொன்ன ஸ்டெப் பை ஸ்டெப்பாக நீங்களும் செஞ்சு பாருங்கள். ரொம்ப சுவையாகவும் இருக்கும், ரொம்ப அருமையாகவும் இருக்கும். இது வந்து நல்லா சுடு சாப்பாடில் கொஞ்சம் போட்டு சாப்பிட்டா கூட ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இதை வந்து 2லேருந்து 3 நாள் கூட நீங்கள் வச்சு சாப்பிடலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.